அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பழமையான ஒரு வசிய முறை இது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரங்கிறதுனால இது தேவைப்பட்டால் மற்றும் அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைனா பயன்படுத்த வேண்டாம். இது உடனே வசியம் செய்துவிடும். நிரந்தர வசியத்துக்கு உரிய ஒரு அற்புதமான இயந்திரம் இது. ஆகையால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. இது பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வசியம் செய்து தரக்கூடியது. இது கணவன் மனைவியிடையே இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியவில்லை என்றால் பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு, திடீர்னு பிரிவினை வந்துடுச்சுன்னா கூட பயன்படுத்தலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இங்கே ரெட் கலரோ அல்லது ஆரஞ்சு கலர் பேனாவோ பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரையணும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த மாதிரியான முறைகளை யூஸ் பண்ண வேண்டாம், பலன் தராது. மற்ற நாட்களில் பண்ணலாம். இதற்கு உரிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வார நாட்களில் எந்த நாளில் வேணுனாலும் வந்தாலும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இப்போ ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. டைமிங்கும் சொல்லிட்டேன் நான். இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீளமான பாக்ஸ் போட்டுக்கணும். நடுவில் ஒரு 2 கோடுகள் போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் மேலே ஒரு நம்பர் எழுதுவேன், நீங்கள் அதே மாதிரி எழுதிக்கோங்க. 4 2 3 9 1 1. அதுக்கு கீழே ஓம் அப்படின்னு போடுங்க. ஓம் போட்டு முடிச்சப்பறம் அது கீழே ஸ்வஸ்திக் போடுங்க. இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. அது கீழே ஸ்ரீம் அப்படின்னு போடுங்க. ஸ்ரீம் அப்படின்னு போட்டு இங்கே ஃபட் ஸ்வஹா அப்படின்னு போடுங்க. ஃபட் ஸ்வஹா. பாக்ஸ் போட்டப்புறம் 4 2 3 9 1 1 போடுங்க. அது கீழே ஓம் போடுங்க. அது கீழே ஸ்வஸ்திக் போடுங்க. அது கீழே ஸ்ரீம் அப்படின்னு போடுங்க. அது கீழே ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு போடணும். மேலே ஒரு மந்திரம் எழுதணும். தும் துர்ஜடாய நமஹ. தும் துர்ஜடாய நமஹ. கீழே ஹம் ஹர்ஷலாய நமஹ. மேலே தும் துர்ஜடாய நமஹ, கீழே ஹம் ஹர்ஷலாய நமஹ அப்படின்னு போட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை இங்கே போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். இங்கே உங்களுடைய பெயர் போடுங்க. உங்கள் பெயர். நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுக்கிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சின்னதாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு டேப் போட்டுருங்க. செலோ டேப்பு ஏதாவது இருந்தால் போட்டுருங்க. போட்டு முடிச்சப்பறம் இது ஒரு நாள் உங்கள் கூடவே வச்சுருங்க. ஒரு நாள் உங்கள் கூடவே வச்சுருந்து மறுநாள் இதை புதைக்கலாம் அல்லது ஓர தண்ணியில் போடலாம்.
2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி நீங்கள் பண்ணி முடித்த உடனே இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. தேவைப்பட்டால் ஒரு 2-3 நாள் கூட பண்ணலாம். ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது. இது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய இயந்திரம் மட்டும் கிடையாது. உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய தோழிகளுக்காக கூட பண்ணலாம். அவங்க பிரிஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசுறதில்லை அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, காதலன் காதலி ஒற்றுமைக்காக, அவருடைய காதல் திருமணத்தில் முடிவதற்காக இதை பயன்படுத்தலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஒரு வசியந்திரம். வரைஞ்சி முடிச்சப்பறம் ஒரு நாள் உங்கள் கூடவே வச்சுருந்து மறுநாள் நீங்கள் ஓடுற தண்ணிலையோ அல்லது குளத்துலையோ அல்லது இது ரெண்டும் இல்லாதவங்க புதைக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.